எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். பேனில் நெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன். அதே நெய்யில் நம்ம இப்போ 1 கப் ரவையை போட்டு நல்லா கிளறிக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரவையை வறுத்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் அந்த ரவையை நம்ம கொட்டி அதில் கிளறணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு கிளறி விடணும். கெட்டியாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிக்கலாம். இப்போது அந்த தண்ணியில் நமக்கு போட்டிருக்கிற ரவை நல்லா வெந்து வரணும். சிம்மிலேயே வச்சு கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரவை சீக்கிரமே தண்ணி இழுத்துரும், அப்புறம் வேகாமல் போயிடும். அதனால நம்ம சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ தண்ணி ஊற்றின கப்பில் தான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுமே அது தண்ணி விடும். நல்லா அமுத்தி கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் பைனாப்பிளில் ஒரு 1/2 கப் பைனாப்பிள் எடுத்து நல்லா அரைச்சி பேஸ்டாக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா பீஸா கூடி போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி. ஆனால் அது அப்படி போடும்போது நமக்கு வாயில் வரும். அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். ரவை கூட சேர்த்து நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பைனாப்பிள் ரவை கூட சேர்ந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அது ஒரு லைட் எல்லோ கலராக அதுவே வந்துடும். கலர் பொடியெல்லாம் நம்ம சேர்க்க தேவையே இல்லை. நீங்கள் வேணும்னா எல்லோ கலர் தெரியணுன்னா நீங்கள் எல்லோ கலர் போட்டுக்கலாம். இப்போ நான் பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 மூடி ஊற்றுறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் கூடி ஊற்றிக்கலாம், இல்லை ஏலக்காய் தூள் கூடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபைனலாக இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பைனாப்பிள் கேசரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.